டிமாண்டி காலனி 1ல வந்து அதாவது டெக்னிக்கலி பிரில்லியண்டா பண்ணியிருப்பீங்க. பட் ஆனா தேவையான அளவு அந்த யூசேஜ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இந்த சிஜி பத்தியோ, விஎஃப்எக்ஸ் அந்த போர்ஷன்ஸ்லாம். ஸோ இதுல வந்து ஐ திங்க் ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ஒரு மேஜர் பார்ட்டா தெரியுது. அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே டெக்னிக்கலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்கன்னா பார்ட் 2ல? இல்ல அது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுல டைரக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்கா அதுல ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் படத்துல எல்லா ஷாட்லயும் ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு சிஜி ஒர்க் தேவைப்படுது. ஏன்னா படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணுது. அது வந்து நம்ம ஷூட் பண்ணும்போதே நமக்கு அதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. அது நல்லா பாத்தீங்கன்னா இந்த ரூம் சைஸுக்கு இருக்கும் அந்த ஃபிஷ் டேங்க். லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும். நம்ம இப்போ காலைல நம்ம ஷூட் ஆரம்பிக்கிறோம்னா எல்லாம் ரெடி ஆகி செட்டில் ஆகாம பார்த்தா அதுலேருந்து அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். சிஜி வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டிப்பாக இந்த படத்தில் ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கு. பார்ட் 2ன்றனால நமக்கு பட்ஜெட்டும் ஒரு அவருமே ப்ரொடக்ஷனில் இருந்தனால ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு.